ஒரு பிள்ளை வந்து ஃப்ரெஞ்சு படிக்கணும்னு சொல்லுது, ஒரு பிள்ளை எனக்கு சான்ஸ்கிரிட் படிக்கணும்னு சொல்லுது. இப்படி 60 பிள்ளைங்களும் 60 லாங்குவேஜ் சொல்லிச்சுன்னா நீங்கள் 60 டீச்சர் போட்டு சொல்லிக் கொடுப்பீங்களா? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? அப்போ எப்போவுமே எல்லாரும் இந்த லாங்குவேஜை மட்டுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வாத்தியார் வந்து பெரம்பு வச்சுக்கிட்டு துமாரே நாம் கியா ஹை துமாரே நாம் கியா ஹைன்னு மிரட்டிக்கிட்டே இருப்பார். நாங்கள் ஏற்கனவே உள்ள தமிழில் உள்ள சிலபஸை படிக்கிறதுக்கே திண்டாடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மார்க் வந்ததுக்கு மான பிரச்சனைன்னு போராடி இருக்க தமிழன். இதில் நீங்கள் மறுபடியும் வந்து இன்னொரு லாங்குவேஜ் கொண்டு வந்து திணிக்கலாமா? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். கடைசியை நீங்கள் என்ன செய்வீங்க? அட்டவணை உள்ள இந்த மொழியெல்லாம் ஆப்ஷனில் வச்சுருக்கோம்னு சொல்லுவீங்க. கடைசியில் எங்களுக்கு வேறு வழி இல்லைங்க, ஒரு லாங்குவேஜ் தான் சொல்லிக் கொடுக்க முடியும்னு இந்தியை படிக்க சொல்லுவீங்க. இந்தி தெரியாத தமிழர்கள் ரொம்ப சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதாரமாக இருக்காங்க. இந்தி தெரிஞ்சவங்க 1938 மற்ற மாநிலங்கள், தமிழ்நாடு இல்லாத மற்ற மாநிலங்கள், வடக்கு இந்திய துணைக்கண்டம் வடக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்தியை ஏற்றுக்கிட்டதுனால மராத்தி, ஒடிசா, ஒரியா, பீகாரி இப்படின்னு பிற மொழிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் தாய்மொழியை வந்து இழந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. அவங்க மற்ற மொழியில் இந்தியிலே எல்லாம் படித்ததுனால தங்களோட தாய்மொழி உள்ள இலக்கியங்கள் மறந்துடுது, இலக்கியங்கள் மாறுது, எல்லா விஷயமே அழிஞ்சு போகுது, அழிய போக தொடங்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இந்தி தெரியாத தமிழன் உலகமெல்லாம் நல்லா சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தி படித்த, இந்தி தெரிஞ்ச இந்திய துணைக்கண்டத்தோட மற்ற மாநிலங்களை சேர்ந்தவங்க வடக்க உள்ள இந்தியர்கள்லாம் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் சித்தாள் வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க.